ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் டூ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ போயிட்டு சும்மாவே விடமாட்டேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவன் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான், அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் 2 பேரும் போறாங்க. சக்திவேல் திமுற உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம், எதுக்காக திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வருமாமே, அந்த மாதிரி இல்ல வந்திருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எங்க இருக்கான் உன் பையன், அவனை கூப்பிடுன்றாங்க. என் பையன் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது, நீங்க எதுக்காகடா என்னுடைய பையனை தேடுறீங்க, என்னுடைய தங்கச்சி காணும், உன் தங்கச்சி காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட ஏதோ ஒண்ணு பண்ணு, அதை விட்டுட்டு வந்து இங்க கேட்டா இங்க எப்படின்னா அவன் வருவான்னு சொல்லி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னது பொண்ணு காணமாடுறாங்க. சக்திவேல் வந்து இங்கே பார், பொண்ணு காணனா நீ போயிட்டு வேறு எங்கேயாவது தேடிப்பாரு, இங்கே சொன்னால் இங்கே என்ன பொண்ணு வந்துடுவா போகுதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. இங்கே போகிறோம், இப்போ போகிறோம், ஒரு வேளை என் தங்கச்சி கடத்தினதுக்கு அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ அங்கே போனது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அவன் இல்லை கேட்டா இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு பழனி கேட்டதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு அழைக்கிறதுக்காக வரணும்னு சொல்லிட்டு இங்க தெரு முக்குல வந்துட்டாங்களான்றாங்க. அதுக்குள்ளவே அவங்க வந்துடுறாங்க. இப்போ உடனே எழுந்து போறாங்க. பாண்டியன் எங்க போறீங்க, அதுக்காக வரவங்களை வான் கூட சொல்லக்கூடாதா, வாங்க போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து ஆமா எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாராகாத இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சதீஷ் வந்து இங்க அரிசி இல்லையான்னு சொல்லிட்டு சதீஷ் ஒரு பக்கம் கேட்க என்ன பண்றது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர் இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொண்ணு வந்து இல்லைன்ற விஷயத்த அவங்க கிட்ட மறைப்பீங்க, அந்த உண்மையாவது நீங்க சொல்லலாம் இல்லைன்றாங்க. இதை கேட்டு என்னது பொண்ணு காணுமான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.